வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா உதட்டுக்கு கீழே பிளேஸ் பண்ணுறாங்க. உதட்டு இருக்குல்ல, உதட்டுக்கு உள்ளே பிளேஸ் பண்ணுவாங்க. ரொம்ப டீப்பாக சொல்ல வேணா, அப்போ நானே சில சொல்லி கொடுத்த மாதிரி போயிடும். ரொம்ப டீப்பாக அதை பிளேஸ் பண்ணி நம்ம என்ன ஆகும்னா, இந்த கம்ஸ் இருக்குல்ல, இந்த பல்லுக்கு இந்த ரெட் கலரில் கம்ஸ் இருக்குல்ல, அந்த கம்ஸ் வந்து என்ன ஆரம்பிக்கணும், அதை அப்படியே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த கம்ஸ் வந்து அப்படியே அப்சர்வ் இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ சின்ன பாப்பாலாம் வந்து இந்த சாக்லேட் சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. நானுமே அப்படி தான், இப்போ அப்படி தான். இப்போ நிறைய பேர் அப்படி தான் இருப்பீங்க. டக்குன்னு இப்போ நம்ம ஒரு சாக்லேட் சாப்பிட்டு, ஒரு சாக்லேட் டைரி மில்க் சாப்பிட்டுன்னு வைங்களேன், டக்குன்னு பிரெயின் வந்து ஒரு ஹாப்பியாக ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். அது என்ன அப்படின்னா டோபமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல வந்து எவ்வளோ ஹார்மோன்ஸ் இருக்குது, அதில் இந்த டோபமைனை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் ஒன்று இருக்குது. அது என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா, இப்போ வந்து நான் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கேன், தனியாக இருக்கும்போது என்னுடைய பிரெயின் வந்து ஹாப்பினஸை நோக்கி ஓட ஆரம்பிக்கும். நான் நல்ல விதமாக ஓடுறேன்னா கெட்ட விதமாக ஓடுறேன்றது தான் இங்கே மேட்ரே. அந்த சின்ன சப்ஸ்டன்ஸும் சரி, ஸ்மோக்கிங்கும் சரி, இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன், இந்த ஒரு வாட்டி தான், நெக்ஸ்ட் நான் வந்து விட்டுறேன்ற மாதிரி தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யாராவது நான் 10 வருஷம் தண்ணி அடிப்பானா? யாராவது நான் வந்து 20 வருஷத்துக்கு சிகரெட் பிடிக்க போகிறேன்னு ஒரு பெரிய இந்த அந்த காலத்துலலாம் இந்த இது மாதிரி கான்ட்ராக்ட் போட்டு வருவாங்கல்ல, 5 வருஷம் வேலைக்கு போகிற மாதிரி, துபாய்க்கில் வேலைக்கு போகிற மாதிரி, அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்டு எவனா சிகரெட் பிடிக்க ஆரம்பிப்பானா? கிடையாது. அதே மாதிரி தான் இதுவும். ஒரு வாட்டி பை மிஸ்டேக்காக ஆரம்பிக்கிற அந்த ஒரு விஷயம் தான் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு அழிவை கொண்டு போய் விட்டுரும்.